Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஷாப்ஸி ஷாப்பிங் ஹால் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரீசெண்டாக ஒரு சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ஆஃபரில் பை பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ப்ராடக்ட் ரிவ்யூ தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஜென்யூன் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராவல் லக்கேஜ் பேக் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பாய்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி டைப்பில் இருக்கும். நான் வந்து பார்த்திங்கன்னா கலர் சூஸ் பண்ணது இதில் நிறைய கலர் வேரியன்ட் இருக்குது. நான் வந்து பிளாக் வித் நேவி ப்ளூவில் சூஸ் பண்ணியிருந்தேன். எக்ஸாக்டாக நான் வந்து பார்த்த மாடலில் தான் இருந்தது. பட் எனக்கு என்னவோ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. டிஃப்ரெண்ட் மீன்ஸ் நார்மல் பேக் கம்பேர் பண்ணும்போது அதை மாதிரி சொல்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேக்கோட குவாலிட்டி இந்த ப்ரைஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். நான் இந்த பேக்கோட ப்ரைஸ் வந்து அண்டர் 400 வாங்கினேன். எல்லாத்தோட ப்ரைஸ் வந்து நான் வந்து அட்டாச் பண்ணுறேன் உங்களுக்கு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், நிறைய ப்ராடக்ட்ஸ் ஏதாவது இருந்துச்சுனாலும் செப்பரேட்டாக வந்து நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். அதாவது நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து பேக் டைப் இருக்குது. ஸோ பேக்கோட குவாலிட்டி வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு கண்டிப்பாக ஒர்த்துன்னு சொல்லலாம். ஸோ பின்னாடி வந்து குஷன் டைப்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஹிப்கிட்டே வந்து உங்களுக்கு இந்த கிளிப் மாதிரி போட்டுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் டைப் வந்து நிறைய டம்ப் பண்ணி ஈஸியாக கேரி பண்ணிக்கிற மாதிரி இருக்குது. கீழே வந்து ஜிப் கொடுத்துருக்காங்க. தென் வந்து எல்லாத்துலேயுமே வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் டைப்பில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நாங்கள் இதை யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்ப நல்லா இருந்துச்சு. வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீடு உள்ளவங்க வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்க்கலாம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸியில் தான் நான் வந்து வாங்கினேன். நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லிப்பர் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து அண்டர் 100க்குள்ளே, அதாவது சிங்கிள் பீஸோட ப்ரைஸ் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் வாங்கினேன். இது நார்மலாகவே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு குஷன் டைப்பில் இருக்க நார்மல் ஸ்லிப்பர் தான். நெக்ஸ்ட்டு பேக்கேஜிங் வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து காம்போ ஆஃபரில் வந்து நான் அந்த வாட்ச் வாங்கியிருந்தேன். அன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபர் போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஷாப்ஸில் வந்து டெய்லியும் வந்து செப்பரேட்டாக ஆஃபர் போடுவாங்க. பட் இன்றைக்கி போட்டது வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம தேடுறப்போ அந்த ப்ரைஸில் கிடைக்காது. அந்த மாதிரி வாங்கினது தான் இந்த வாட்ச்சு. அண்டர் 250 ஆர் 300 இந்த ரேஞ்சில் வந்து நான் 3 பீசஸ் சேர்த்து வாங்கினேன். ஸோ ரொம்ப ஒர்த்தாக இருந்தது. குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. கலருமே வந்து பாருங்கள், அதாவது வந்து ஸ்ட்ராப் வந்து சில்வரில் வந்து அந்த மெட்டல் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் காமனாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த பிங்க், ஒயிட், பிளாக் 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ மித்தது எல்லாமே சேம் தான். ஸோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. என்னோடய கைக்கெலாம் கண்டிப்பாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் போடணும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து கண்டிப்பாக ஒர்த்து, தாராளமாக வாங்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட் மட்டும் அமேசானில் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்இடி டிவிக்கு வாலில் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஸ்டாண்டு தான், வால் மவுண்ட் ஸ்டாண்டு தான். ஸோ என்னோடய டிவி சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து வாங்கியிருக்கேன். ஸோ குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து 32 இன்ச் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. 14 இன்ச்லேருந்து 32 வரைக்கும். ஸோ எங்களோட டிவி வந்து பார்த்திங்கன்னா 32 இன்ச் தான். நாங்கள் வந்து ரீசண்டாக நியர்பையில் ஒரு ஷாப்பில் வந்து பேக் சைடில் வந்து வாலில் அட்டாச் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிற மாதிரி, ஃப்ரண்ட்டில் இழுத்துக்கிற மாதிரி, சைடில் கிராஸாக வச்சுக்கிற மாதிரி, அந்த மாதிரிலாம் வந்து ஒரு ஸ்டாண்ட் வாங்கியிருந்தோம். அது வந்து அரௌண்ட் 600 ரேஞ்சில் வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அது வந்து நாங்கள் ஷாப்க்கு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து நார்மலாக ஒரே இதில் அட்டாச், செவுத்தில் வந்து ஒரு சைடு அட்டாச் பண்ணால் அது அப்படியே தான் இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் டைப்பில் வந்து வாங்கியிருக்கோம். இதோட ப்ரைஸ் வந்து 300க்குள்ளே தான். ஸோ குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஓகே. எனக்கு இதோட மெட்டல் குவாலிட்டி அப்படிலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக தான் தெரிஞ்சது. இது எப்படிரா தாங்கும் அப்படின்ற மாதிரி. இது இன்னும் வரைக்குமே நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணலை. ஸோ டோட்டலாக வந்து ஒரு வேலைக்காக கூப்பிட வேண்டாம், ஒரு 4-5 வேலையை வச்சுட்டு நம்ம வந்து ஆள் கூப்பிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுனால வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி வந்து ஒரு செட்டப் மாதிரி ஸ்டாண்ட் டைப்பில் வச்சு தான் நான் வந்து வச்சுருக்கேன். அது எப்போ வேணால் வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆகலாம், அந்த மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் ப்ராடக்ட்டு. சீரியஸாகவே உங்கள் வீட்டில் வந்து ஒரு வால் வந்து உங்களுக்கு வந்து
டேமேஜாக இருக்குது, அதுக்கு பெயிண்ட் பண்ணணும், அதுக்கு வந்து நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ப்ராடக்ட் தாராளமாக சூஸ் பண்ணலாம். எனக்குமே இந்த ப்ராடக்ட் பற்றி நிறைய டவுட் இருந்தது. இது எந்த சைஸில் வரும், எவ்வளோ எந்த சைஸு எந்த லென்த்துக்கு ஓட்டலாம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய டவுட் இருந்தது. ஸோ அதனால தான் நான் ஆர்டர் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லிட்டுன்னு ஷாப்ஸியில் வந்து இந்த ப்ராடக்ட் போட்டிருந்தாங்க. அதாவது சிங்கிள் பீஸ் போட்டு இதை வந்து மினிமம் 10 பீசஸ் வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி. நான் ஓகே வாங்கி தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். இப்போ நான் அந்த பிளேஸ்க்கு 1 லிட்டர் பெயிண்ட் வாங்கினாலும் எனக்கு நாங்கள் வந்து எங்கள் வீடு ஃபுல்லாக யூஸ் பண்ணியிருக்க பெயிண்ட்டு தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ அந்த பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஸ்டார்டிங் ரேஞ்சே 600 இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதுக்கு நான் மூவ் ஆனேன். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதை நான் ஸ்டிக் பண்ணுறதுக்கு வந்து ரீசன் வந்து எங்கள் வீடு இப்போ ரீசெண்டாக தான் பெயிண்ட் பண்ணோம். எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து நாங்கள் பட்டி பார்க்கல. வீடு ஃபுல்லாக நம்ம பட்டி பார்த்துருப்போம். அந்த இடத்துல வந்து நம்ம பட்டி பார்க்காம இருக்கும், சொரப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஸ்டிக் ஆகுமா அப்படின்ற நிறைய கன்ஃபியூஷன், நிறைய டவுட் இருந்தது. இதோட இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினா நீங்கள் என்ன கவனிக்கணும் அப்படின்ற டிப்ஸ் சொல்கிறேன். ஏன்னா நான் நிறைய சர்ச் பண்ணியிருக்கேன், என்ன மாதிரி இருக்கவங்க நிறைய பேர் இருக்கலாம். ஸோ அதுக்காக தான் இது வந்து ஒரு ஃபேர்ம் குஷன் வால் ஸ்டிக்கர் தான். இது எப்படி இருக்கும்னா நல்லா பின்னாடி வந்து ஒரு ஸ்பாஞ்ச் டைப்பில் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டிக்கர் கம் குவாலிட்டிலாம் சூப்பர்னு தான் சொல்லுவேன். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நான் இதில் நிறைய கலர் வேரியண்ட் இருந்தது. நான் வந்து பிங்க் கலர் சூஸ் பண்ணியிருந்தேன். ஒட்டின பிறகு அதோட லுக்கே வந்து டோட்டலாக சேஞ்ச் ஆன மாதிரி இருந்தது எனக்கு. இதில் வந்து எனக்கு டோட்டல் 10 பீசஸ் கிடச்சிச்சு. சிங்கிள் பீசஸ் வந்து 75 அந்த ரேஞ்சில் வந்து நான் வாங்கினேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இதோட பீசஸ் வந்து 10 பீசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் வாங்கின ப்ரைஸ்க்கு எனக்கு வந்து ரொம்ப ஒர்த்தியாக தோணுது. ஒரு 1000 ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணால் எந்த பிளேஸ்லேருந்து எந்த பிளேஸ் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற டீட்டெயில் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எனக்கு வந்து நான் எதிர்பார்த்த பிளேஸ்க்கு வந்து கரெக்டாக வந்து இருந்தது. பேலன்ஸ் ஒரு ஷீட் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. இதோட சைஸ் வந்து நார்மலாக நம்மளுக்கு சின்னதாக இருந்தாலும் இதோட லைஃப் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்தளவுக்கு கம்மோட குவாலிட்டி நம்ம கையிலே வந்து ஒட்டிடுச்சுன்னா அதை எடுத்தோன்னா அந்த இடத்துல கையில் வந்து அந்த ஒட்டின பிளேஸில் வந்து லைட்டாக எரியுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து சதையோடு பிச்சுட்டு வர மாதிரி இருக்குது கம்மு. ஸோ அந்த அளவுக்கு வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து நான் 10 பீசஸுமே வந்து ஒவ்வொரு ஃபேர்ம் ஷீட்டு வந்து ஒவ்வொரு பேக்கிங்கில் வந்து உங்களுக்கு பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நம்மளுக்கு லோ ப்ரைஸில் தானே வாங்கியிருக்கோம், சீப்பாக தானே வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி டோட்டலாக இல்லாமல் உங்களுக்கு ஒவ்வொன்றும் வந்து அழகாக தனித்தனியாக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அது ஒரு குவாலிட்டியும் நல்லா இருந்தது. பேக்கேஜிங் வந்து ரொம்ப நீட்டாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஷாப்ஸிலலாம் ஆர்டர் பண்ணோன்னா இப்போ 10 பீசஸ்னால் சில இதில் வந்து 2 பீசஸ் 5 பீசஸ் தான் வரும். 5 பீசஸ்க்கு நம்ம கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணோம், அதுக்கு மெயில் ஐடியில் ஒன்று வரும், அதுக்கு ரிப்ளை பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லாங் ப்ராசஸாக போகும். அதனாலே நான் வந்து மோஸ்ட்லி இந்த பல்க் குவான்டிட்டியில் இருக்கிறதுல வந்து நான் யோசிப்பேன். இப்போ வாட்சே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 குவான்டிட்டின்னு போட்டிருப்பாங்க, சிங்கிள் தான் ரிசீவ் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எனக்கு நிறையா நடந்திருக்கு. ஸோ அது மாதிரி இருக்குமோ, இதில் 10 இருக்குமா அப்படின்ற டவுட்லேயே தான் நான் ஓப்பன் பண்ணேன். 10 பீசஸ் வந்து எனக்கு இதில் கரெக்டாக இருந்தது. நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா இந்த செல்லரோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த செல்லர்கிட்ட வாங்குங்க. இதுக்கு அடுத்து நான் வந்து ஒயிட் கலர் ஒன்று வாங்கினேன். அது வந்து பேக்கேஜிங் வந்து சரியில்லை, பட் சேம் ப்ராடக்ட் சேம் குவாலிட்டி தான். பேக்கேஜிங் வந்து மொத்தமாக அதை வந்து சுருட்டி மடித்து அப்படியே கொடுத்துருந்தாங்க. இது ஒவ்வொன்றும் அழகாக தனித்தனியாக பேக் பண்ணி நீட்டாக கொடுத்துருந்தாங்க. பட் குவாலிட்டி எல்லாமே சேம் தான். அது இதை விட 2 ரூபாய் 3 ரூபாய் நான் வந்து கம்மியாக வாங்கியிருந்தேன். ஸோ நான் வந்து ஒட்ட போகிற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டி பார்க்காத நார்மலாக ஒரு பிளேஸ் தான். இந்த பிளேஸில் நான் ஒட்ட போகிறேன். எனக்கு ஒரு டவுட் இருந்தது, இதில் வந்து இது ஸ்டிக் ஆகுமா அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி நான் வந்து ஒரு ஹாஃப் போர்ஷன் வந்து ஒட்டிட்டேன். ஸோ உங்களுக்கு காமிக்கணுமேன்றதுக்காக நான் வந்து இதை வந்து அதுக்கப்புறம் தான் எனக்கு யோசனை வந்தது. சரி ஓகே வீடியோ ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். ஸோ ஒட்டி பார்த்தேன். நார்மலாகவே ரொம்ப சூப்பராக இருக்குது. பட்டி பார்க்காத பிளேஸு இல்லை பெயிண்ட் உரிச்சிருக்க பிளேஸ்லலாம் வந்து லைட்டாக அதை சுரண்டி விட்டுட்டு நீங்கள் நீட்டாக ஆக்கிட்டு நீங்கள் ஸ்டிக் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக ஒட்டும். ஸோ கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்கொயர் ஃபீட் பிளேஸ்க்கு வந்து ஒரு ஷீட் வரும்.
இதிலே கம்மி லென்த்து கம்மி சைஸ்லாம் விற்கிறாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வாங்காதீங்க. நான் வாங்கின சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 70x77 சென்டிமீட்டரில் வந்து வாங்கியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட் இந்த மெஷர்மெண்ட் வந்து எனக்கு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒரு ஷீட் வருது. நான் வந்து டோட்டல் 10 பீசஸ் வாங்கியிருந்தேன்னா என்னோடய நீட் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ் வந்து எனக்கு ஒரு ஷீட் வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது. ஸோ இதே கலரில் நெக்ஸ்ட்டு இன்னொரு பிளேஸ்க்கும் ஒட்டிடலான்னு சொல்லிட்டுன்னு ட்ரை பண்ணலான்னு பார்த்தா ப்ரைஸஸ் வந்து எக்ஸ்ட்ராவாகிடுச்சு. ஸோ ஒயிட் கலர் மட்டும்தான் கம்மியாக இருந்தது. சரி ஓகே அப்படின்னு தான் நான் நெக்ஸ்ட்டு ஒயிட் போட்டிருந்தேன். அதோட ரிவ்யூ அது நான் எங்கே பேஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்றதெல்லாம் நான் வந்து ஃப்யூச்சரில் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஒட்டுறதுக்குமே வந்து நம்ம சிங்கிளாக மேனேஜ் பண்ணிக்கலாம், ஈஸியாக வந்து ஒட்டிக்கலாம். எனக்கு வந்து இந்த வால் ஸ்டிக்கருக்குனே தனியாக ரிவ்யூ போட்ட மாதிரி இருக்குது இந்த வீடியோ. ஏன்னா எனக்கு நான் வாங்கின ப்ராடக்ட்லேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, சாட்டிஸ்ஃபையான ப்ராடக்ட்டும் கூட. இப்போ பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோட்டிங் ப்ளஸ் செகண்ட் கோட்டிங் அதுக்கு டைம் விட்டு பண்ணணும். இன்னொன்று வந்து நம்ம புதுசாக பண்ணுற இடத்துல அந்த பட்டி பார்க்காம இருக்கிறதுனால அது சொரப்பாக ஒரு மாதிரி லுக்கே நல்லா இல்லை. அப்படின்ற போது நம்ம இந்த மாதிரி இது சூஸ் பண்ணலாம். நான் வந்து ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதோட ஃபுல் வியூ காமிக்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.